பதிவை பார்த்து வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். நான் பார்த்தீங்கன்னா நேற்று மதுரைக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக போயிட்டேன். அதனால் வீடியோ போட முடியலை. போட்டாலும் என் வீடியோவை லட்சக்கணக்கானவங்க பார்க்குற மாதிரி ஒரு பில்டப்பு போட முடியலையா. ட்ரீட்மெண்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு பஸ்ஸுக்கு காற்று இருக்கும்போது அப்படியே ஒரு காற்றடிச்சு திசையை மாற்றி விட்டுருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி வர்றதுக்கு பதிலாக அப்படியே பேரன்களை பார்க்க போயிட்டேன்னா அந்த ஊருக்கு இன்னைக்கு தான் வந்தேன். அவங்கள பார்த்துட்டு அன்னைக்கு நேற்று நைட்டு மட்டும் இருந்துட்டு அப்படியே இன்னைக்கு காலையில் பஸ் ஏறி வீடு சேர்ந்துருக்குறேன். என் பையன் வத்த குழம்பு ஹோட்டலில் வாங்கி வச்சுருக்கு. வெறும் சாதம் மட்டும் வடித்து வச்சுருக்குது. அதுவே பெரிய காரியம் இல்லையா, இவ்வளோ ஒத்தாசை பண்ணுறது. வெறும் சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டு வத்த குழம்பு வாங்கி வச்சுருக்கு. நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக எனக்கு இப்போதைக்கு இது போதும், இதுவே பெரிய இதாக இருக்குது. வந்ததுலேருந்து இப்போ 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. படுத்தே தான் இருந்தேன், தூங்கலாம் இல்லை, படுத்துட்டு இருந்தேன். அப்படியே இப்போ தான் எழுந்திருச்சு. சரி, மாத்திரை சாப்பிடணுமே, சாப்பாடு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு வத்தல் பொரிச்சிட்டு சாப்பிட கிளம்புறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 வடகம் பொரிச்சாச்சு பாருங்கள். அந்த ஹீட்டை வேஸ்டாக்காமல் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே 2 விஷயத்தை பகிர்ந்துக்கிறலாம்னு. ஓடிடாதீங்க, இருங்க. பார்த்தீங்கன்னா என் தலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பிரயாணத்துலேருந்து வீட்டில் 2 மணி நேரம் படுத்துருந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு வீடியோ. சில விஷயங்களை சில்லறை விஷயம்னு சொல்லுவோம். சில்லறைத்தனமாக இப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் ஆனால் சில்லறைன்னு சொல்கிறோம், அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரை வாங்கிட்டு காசு கொடுக்குறோம். அப்போ மிச்ச சில்லறை அவங்கக்கிட்ட இல்லைன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, சாக்லேட்டு கொடுத்துருவாங்க, மிட்டாய் கொடுத்துருவாங்க. மிச்ச சில்லறை அவங்கக்கிட்ட இல்லைன்னா மிட்டாய் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இல்லைனாக்கா பாருங்கம்மா, பாருங்க இருக்கும் பாருங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நேற்றும் ஆஸ்பத்திரியில் 2 சாக்லேட்டை கொடுத்துட்டாங்க, வந்துட்டேன். அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறேன் உங்ககிட்ட. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு அவர் 2 ரூபா கேட்குறாரு என்கிட்ட. ஒரு 2 ரூபா கொடுங்க, மிச்ச காசு தாரேன் அப்படிங்கிறாரு. முழுசாக தாளா தாரேன் அப்படிங்கிறாரு. இல்லையா அப்படிங்கிறேன். இருக்கும் பாருங்க அப்படிங்கிறாரு. வச்சுக்கிட்டே என்ன செய்ய போகிறோம், இருக்கும் பாருங்க அப்படின்னாரு திரும்ப. ஐயா, என்கிட்ட இல்லை சொல்லிட்டேன், உங்கள் பையில இருக்கும் குளிக்க பாருங்க, அதுலேருந்து ஒரு 8 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். 2 ரூபாங்கிறது சில்லறை தொகை, 8 ரூபா அவர் கொடுக்கணுங்கிறது கஷ்டம்தான். அந்த பக்கமும் பார்க்கணும் நம்ம. அதோடு இல்லாமல் இந்த சில்லறைகளை எண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு அதில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக இருக்கும். நிறைய பயணிகளை பார்த்து டிக்கெட் கொடுக்கணும். அப்புறம் படியில் நிற்கிறவங்களை இங்கிட்ட முன்னுக்கு வர சொல்லணும். அவங்களாம் நடத்துனர்கள் தான் எல்லாரையும் முன்னுக்கு வான்னு சொல்கிறதாக முன்னாடிலாம் ஜோக்கெல்லாம் வரும்.
அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அப்படியே பஸ்ஸிலேயே இத்தனை நபர்களோட கச்ச கச்ச கச்சன்னு இருக்கிறது கொஞ்சம் டென்ஷனான விஷயந்தான். நான் வந்து உங்கள் பையன் குலுங்கி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. சில்லற 2 ரூபா கொடுங்கிற தேவையில்லாமல் வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டார். எனக்கு ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே கொடுத்துட்டாரு காசு, மிச்ச காசு கொடுத்துட்டாரு. என்கிட்ட சில்லறை இருந்தால் கொடுத்துருக்கேன். வீட்டில் வந்து கடைக்கு போய் ஏதாவது பொருள்கள் வாங்கிட்டு அந்த சில்லறைகள் வந்துச்சுன்னா ஒரு இடத்துல வச்சுருப்பேன். பஸ்ஸுக்கு போகும்போது கண்டிப்பாக சில்லறை எடுத்துகிட்டு போவேன். எப்பவுமே நான் அந்த மாதிரி செய்வேன். சிலர் வந்து உண்டியல் போடுறேன்னு சொல்லிட்டு சில்லறைகளை எல்லாம் சேர்த்து வச்சிடுறாங்க. இது எவ்வளோ தட்டுப்பாடத்தானே உண்டு பண்ணும். ஒருத்தர்னா பரவாயில்ல, எத்தனை பேர் எத்தனை வீட்டில் உண்டியல் விற்கிறாங்க, உண்டியலில் போடுறாங்க. உண்டியல் எவ்வளோ விற்கிது, அதனால தானே அவங்க சேமிக்கிறதுனால தானே விற்கிறாங்க. சேமிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னா ஒரு 10 ரூபாய் சில்லறை சேர்ந்துருச்சுனாக்கா அதை எடுத்துட்டு ஒரு 10 ரூபாய் தாளை போட்டுட்டு அந்த 10 ரூபாய் சில்லறைய நம்ம எங்கே அவசியமாக கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிறணும். நான் அது மாதிரி தான் செய்வேன். இப்போ வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே வந்து சில்லறைக்கெல்லாம் வேலை இல்லை, மொத்தமாக தான் காசு கொடுத்துட்டு வர்றோம். அவங்களுக்கு தான் 1 ரூபா தேவைப்பட்டுச்சு. நான் இல்லைன்னு சொன்னதும் மனசார இன்னைக்கு இந்த தரம் தான் என்கிட்ட இருந்து 1 ரூபா வாங்காமல் விட்டாங்க. எப்பவும் 2 ரூபா 3 ரூபான்னாலும் மிட்டாய் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. அந்த இருமல் மாத்திரை இருக்கு இல்லையா, அதை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இது வந்து சில்லறை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இது பெரிய விஷயம் இல்லையா. நாணயங்களையோ பைசாவை வந்து சேகரிக்கிறேங்கிற பேரில் ரொம்ப தட்டுப்பாடை உண்டு பண்ணக்கூடாது. நான்லாம் 50 காசு கடை வச்சிருக்கும் போது 50 காசை பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க, கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் திரும்பி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பஜார்லாம் வாங்க மாட்டாங்க. அந்த காசை நாங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது வாங்கிறதுக்கு போனோம்னா அங்கே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் மட்டும் வாங்கி எப்படி இது பண்ணுறது சொல்லுங்கள். காய்கறி கடையில் இந்த மாதிரி ஸ்டேஷனரி இப்படி நிறைய பொருள்கள் விற்கிற கடையில் சரக்கு வாங்குவோம். அப்படி வாங்கும்போது வந்து நான் வந்து ஒரு 400 ரூபா 500 ரூபா கூட சில்லறை மூட்டை கட்டி அப்படியே கொடுத்து அனுப்புவேன். ஒரு சின்ன கர்ச்சிப்பில் கட்டி கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா கடை வச்சுருந்ததுனால கொஞ்சம் சில்லறையும் வரும், வராமலும் போகும். அப்படி வர்றதை வந்து ரொம்ப நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து விட்டுருவேன். அதெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசையாக தூக்குவேன். அது யார் குழந்தையா இருந்தாலும் தூக்கம், யாருக்குமே குழந்தைன்னா பிடிக்கும். ஆனால் நான் ரொம்ப விரும்புவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க குழந்தைங்கள வந்து என்னால் தூக்கவோ கொஞ்சம் முடியாமல் போச்சு. அதில் ஒன்று வந்து என்னோட டாக்டரோட குழந்தைங்க. ஏன்னா அந்த கடையினால் என்ன ஆச்சுனாக்கா டெய்லிலாம் என்னால் போய் பார்க்க முடியாது. அந்த மழலை பருவம் அதை மீறிட்டா எத்தனை வயசானாலும் அவங்க நமக்கு குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மழலை குழலினிது யாழினிது என்பதம் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் இல்லையா. அந்த மழலையை கேட்டு அதை ஆசை தீர அனுபவிக்கிறது மாதிரியான ஒரு சந்தோஷம் எதுலையுமே வராது. எனக்கு வந்து அது கிடைக்கல. அந்த கடை ஒன்று வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கிடைக்கல. என்னைக்காவது என் பையன் போய் முதல் பேரனை தூக்கிட்டு வரும். அவனுக்கு காவலாக நாங்கள் வெளியில் நின்று கடைக்கு வெளியில் நின்றுக்கிட்டு அவனை பார்த்துட்டே இருப்போம்.
அவன் வந்து நடக்கிற வயசு, அதனால தூக்கி வச்சுருக்கிறத விரும்ப மாட்டான். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா டிவி போட்டு அந்த டிவிக்கு நேராக அந்த குழந்தைய ஒரு அதுக்கு விரிப்பு போட்டு அதில் படுக்க வச்சுருப்போம். வேலை இருக்கும் எங்களுக்கு. அதனால நான் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது சரக்கு எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் அது அப்படியே இப்படி செய்வான். அப்படின்னா தூக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தை அதுக்கு முதுகு கூட வலிக்கலாம், தூக்க சொல்லலாம். அவன் வந்து நான் எவ்வளவுதான் அவன்கிட்ட பேசினாலும் குழந்தையில சிரிக்க மாட்டான். அதாவது குழந்தைன்னா ஒரு 4 மாசம் 5 மாசத்துல சிரிக்கவே மாட்டான். என்னடா செல்லம் தங்கம், சிரிக்கவே மாட்டான். ஒரு நாள் வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு வந்து கடைக்கிட்ட நின்னா, கடை பூரா அந்த சரசரமா பாக்கெட்டுகள் தொங்கும்ல, அந்த கலரும் அந்த ஒரு மினுமினுப்பும் பார்த்தா அவனுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல. திடீர்னு அவனா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் சிரிக்கிறத அன்னைக்குதான் நான் பார்த்தேன், 5 மாசத்துல. அப்பா அப்படி சொல்லி என்னடா அது உயிருள்ள நாங்க உங்ககிட்ட பேசும்போது சிரிக்கல, இப்படி பாக்கெட்டெல்லாம் பார்த்து சிரிக்கிறானே, சரி அப்படியா சிரின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்பை ரசிப்போம். அப்புறம் தரையில நடக்க விட்டு கொஞ்சம் பெருசானதும் தரையில நடக்க விட்டுட்டு அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாகவும் நின்றுக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன செய்வான், அந்த தெருக்குள்ள ஒரு நாய்க்குட்டி கோழி குஞ்சு எல்லாத்தையும் திறத்துக்கிட்டே திரிவான். அந்த நடக்க தத்தக்க புத்தக்கன்னு நடக்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நினச்சி பார்த்தா அப்படி ஒரு இதாக இருக்குது. அது இப்போ வந்து அது 15 வயசாச்சு. ரொம்ப அராத்து. அது என்ன செய்யும் தெரியுமா, அதாவது பிரியாணி இதெல்லாம் பற்றி பேசணும்னா, நம்ம வீடியோ போடுறத பற்றி பேசணும்னா என்ன சொல்லுவேன், ஆமாம் இவங்க பச்சை மிளகாயை கடிச்சுக்கிட்டு பழைய கஞ்சி குடித்ததெல்லாம் தெரியாது அப்படிம்பான். அப்புறம் என்ன சொல்லுவான், அவங்க மாமா ஒரு தரம் ஃப்ளைட்டில் போன அனுபவத்தை சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் கட்டாவண்டியில் போன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப ரைமிங்காக டக்குன்னு பேசுவான். அவனா பேசுகிறான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் 2வது பேரனை வந்து ஒரு வாய் சோறு கூட எடுத்து வைக்கல பாருங்க. அவங்கள பேசுறதே பசி அறிகிறது. 2வது பேரன் வந்து ஒரே ஒரு தரம் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு தரம் தான் என் பையன் வந்து என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தப்போ அது பார்த்தா அப்படியே சின்ன கண்ணன் மாதிரி இருந்துச்சு. அப்போ பிறந்த புதுசில் சுருட்ட முடியா, கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிம்மாக இருப்பான். அப்போது பிறந்த புதுசில் சின்ன சுருட்ட முடியா அழகாக இருக்கும். இங்கே தூக்கிட்டு வர்றதுனால அவங்க அம்மா உடனே தலைக்கெல்லாம் குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுப்பி விடுவாங்க. அப்படியே சின்ன கண்ணன் கருப்பாக தானே இருப்பார், சின்ன கண்ணன் மாதிரியே இருந்துச்சு. அப்போ கடைக்கு வந்தவங்க ஒருத்தவங்க கஸ்டமரு அவனை அப்படியே உத்து பார்த்தாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாது. அந்த ஒரு முகம்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து வாயே பேசவே மாட்டான் பெரியவன். ஒரு நாள் 2 பசங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு. 2 பசங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தா 2மே ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ வந்தவங்க கடைக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க, சின்னவனை இப்படி செஞ்சாங்க, கணத்தை பிடிச்சி. இந்த பெரியவன் என்ன பண்ணான், வாயே பேச மாட்டான் அவ்வளவா. அவன் கேட்டான், எதுக்கு எங்க தம்பி கிள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் வந்து வாய் திறக்கவே மாட்டோம், பேச மாட்டோம். எங்களை பார்த்தாலே எல்லாரும் இது பண்ணுவாங்க, இன்னும் இப்படி பேசாமடத்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசுகிறவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க.
படுவாங்க. ஆனால் அவங்க டான்னு இப்பவும் பதிலடி கொடுப்பாங்க. அவன் பெரியவன் வந்து அப்பவே எதுக்கு எங்கள் தம்பியை கிள்றீங்க அப்படின்னு கேட்டது. நான் அடித்தா கூட வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஆள் அப்போ என் பசங்களும் சரி நானும் சரி அந்த மாதிரி ஆட்கள். அவன் வந்து அப்போவே அப்படி கேட்டான். அது இன்னமும் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்குது. ஒரு தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடிச்சிடுறேன், பயப்படாதீங்க. இந்த தசரா வரும் இல்லையா, அப்போ இங்கே வந்து குலசைன்னு ஒரு ஊர் இருக்குது, குலசேகரப்பட்டினம். அந்த குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து இது நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டால் மாறு வேஷம் போடுவாங்க. காளி, அசுரன், இந்த மாதிரி பலவிதமான வேஷங்கள் போட்டு வருவாங்க. வந்து காணிக்கை கொடுப்போம் அவங்களுக்கு. என் பேரை வந்து அப்போ வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும். மூத்த பேரன் 1.5 வயசு தான் இருக்கும். அப்போ வந்து காளி வேஷம் போட்டு ஒருத்தவங்க வந்து நின்றாங்க. முடியெல்லாம் நீளமாக வைக்கும், நிறைய கை நிறைய வச்சுட்டு வந்து நின்னாங்களா. நான் வந்து பைசா எடுக்கிறதுக்காக கல்லாக்கிட்ட போயிட்டேன். இந்த பையன் 1.5 வயசு என் பேரன் அப்படியே கடையை விட்டு வெளியே வந்தவன் இப்படி அவங்கள அண்ணாந்து பார்த்தான். பார்த்துட்டு அப்படி செஞ்சான். எனக்கு தாங்கவே முடியல. ஆச்சரியமான ஆச்சரியம். சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயப்படுற கோலம். அது கொஞ்சம் நாக்கும் வெளியே வச்சிருப்பாங்க நீட்டிட்டு, பயப்படுற கோலம். அவன் வந்து அப்படியே இப்படி செஞ்சது எனக்கு ஆச்சரியமா இருந்ததை விட அந்த வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போய் மெய்சிலிருந்து வேகமா வந்து அவன் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு தர்மம் காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்து அவங்க வந்து வேகமா வந்து அவன் தலையில கை வச்சு அந்த ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதம் என்னென்னைக்கும் இருக்கணும், என்னென்னைக்கும் இருக்கணும். அவங்களுக்கு அவர்களெல்லாம் பெரிய ஆளாகி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது நான் இல்லைன்னா கூட நான் தெய்வத்துக்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை தான் கேட்பேன். நீங்களும் அப்படிதானே? இதை சொல்றதுக்கு எதுக்காக சொன்னேன்னு கேட்டா, இப்போ நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸில் வந்து ஒரு பெண் வந்து தன்னோட குழந்தைய வந்து சீட்டு உட்கார இடம் கிடைக்காததுனால ஒரு அம்மாட்ட கொடுத்தாங்க. எனக்கு ஆசையாக இருந்தது. அவங்க வாங்கி இப்படி வச்சதுமே நான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பொண்ணு வாங்கி குழந்தைய என்கிட்ட கொடுத்துச்சு. எனக்கு விளையாடணும்னு, அது கூட விளையாடணும், என்ன பேசணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அப்புறம் இப்படி திருப்பி ஜன்னலில் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சேன். நல்ல வீசின காற்றுல அது தூங்கிருச்சு. அதுக்கிட்ட விளையாட முடியல. ஆனால் வந்து என்னுடைய நினைவுகளெல்லாம் அப்படியே மலர செஞ்சிருச்சு அந்த மழலை. அதைத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்கள் அனுபவங்களான்னு நினச்சி நீங்களும் சந்தோஷப்படுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க. போயிட்டு வரேன்.